Good morning students. Next exercise 2.11. Definite integral as the limit of a sum. Let f of x be a continuous real valued function in a comma b. So f of x is the continuous function limit a comma b which is divided into. So the limit வந்து divided into n equal parts. So n equal parts அந்த limit என்ன ஆகுது divide ஆகுது அப்படின்னா அந்த width வந்து h ன்னு சொல்றாங்க. Then a to b f of x dx which is equal to limit n tends to infinity h tends to 0 h into f of a plus f of a plus h plus f of a plus 2h plus and so on plus f of a plus n minus 1 into h where h is equal to b minus a divided by n or so இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அல்லது மேக்ஸிமம் நம்ம சம்மில் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் a to b f of x dx. ஸோ ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க a to bன்றது லிமிட்டு f of x dx அப்படின்னா லிமிட் n tends to infinity h tends to 0 summation r is equal to 1 to n h into f of a plus rh where h b minus a divided by n. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம், மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கான்செப்டில் ஒரு 5 மார்க் கொஸ்டின் பப்ளிக்கில் கேட்பாங்க, லாஸ்ட் இயர் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படின்றதுனால வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ அதனால் இந்த கான்செப்ட் வந்து இப்போ நம்ம நார்மலாக ஒரு டேர்ம் கொடுத்து நம்ம அதை இன்டகிரேட் பண்ண சொன்னால் நம்ம இன்டகிரேட் பண்ணி ஈஸியாக சொல்யூஷன் போட்டுரும். ஓகேங்களா, அந்த சொல்யூஷன் எப்படி வருது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா, நம்ம சம்மில் அதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நார்மலாக என்ன ஆன்சர் வரும், அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த மெத்தட் படி எப்படி அதை கொண்டு வர்றாங்க அப்படின்றது. நம்ம லாஸ்ட் இயர் டிஃபரன்சியேஷன்லேயே பார்த்துருப்போம், ஹவு டு டிஃபரன்ஷியேட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம நார்மலாக இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, அந்த 2x எப்படி கிடைக்குது அப்படின்றதுக்காண்டி ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் எக்ஸசைஸில். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ அங்கே டிஃபரன்சியேஷனில் பார்த்த மாதிரி இங்கே இன்டகிரேஷனில் பார்க்குறோம் நம்ம. ஓகேங்களா, சரி. ஸோ ஃபைனல் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. a to b f of x dx which is equal to limit n tends to infinity h tends to 0 summation r is equal to 1 to n h into f of a plus rh. ஓகேங்களா, சரி. அதுக்கடுத்து சம் ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க போகிற கான்செப்டில் யூஸ் ஆக போகுது. அந்த ஒரு 3 ரிசல்ட்டு ஆல்ரெடி நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 2 + 3 + and so on என்னன்னா ஃபார்முலா நமக்கு என்னென்னு தெரியும், n × n + 1 divided by 2 அப்படின்றது நல்லாவே தெரியும். பட் இதவே சமேசன் எழுதணும்னா சமேசன் r is equal to 1 to n r. ஓகேங்களா, சமேசன் r வேல்யூ வந்து r is equal to 1 to n வரைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் இந்த எக்ஸ்பான்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி 1² + 2² + 3² and so on n ஸ்கொயர்னா ஃபார்முலா வந்து n × n + 1 × 2n + 1 divided by 6. ஸோ இதை எழுதும்போது சமேசன் r is equal to 1 to n r² எழுதிக்கலாம். ஓகேங்களா, அதாவது இந்த ஆருக்கு பதிலாக வேல்யூ 1 அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு 1² சமேசன்னா சம்முன்னு அர்த்தம். ஓகேங்களா, ப்ளஸ் அடுத்து ஆருக்கு பதிலாக 2² அதான் 1² 2² 3² and so on n². ஸோ இது நார்மலான ஒரு எக்ஸ்பான்ஷன் தான். ஸோ இந்த 3 டேர்மும் ஈக்குவல் தான், அதனால தான் ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எப்படினாலும் கொடுத்துருப்பாங்க அப்படின்றதுக்காண்டி தான் இந்த எக்ஸாம்பிள்ஸு. எகைனு 1³ + 2³ + 3³ and so on n³ அப்படின்னா n × n + 1 divided by 2 the whole square. சமேசனில் சொல்லணும்னா சமேசன் r is equal to 1 to n r³ அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃபார்முலா ப்ளஸ் இந்த 3 ரிசல்ட்டும் இந்த ஃபார்முலா ஒன்று தான் நமக்கு நான் இங்கே மேக்ஸிமம் யூஸ் ஆக போகுது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், டக்குன்னு புரிஞ்சிடாது. ஸோ கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஸ்டின் இந்த கான்செப்ட்லேருந்து இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் சீரியஸாக சம்மு நடத்தும் போது கவனமாக பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்ம எக்ஸைஸ் சம் பார்ப்போம். அதில் டீட்டெயிலாக எப்படி அந்த ரிசல்ட் கொண்டு வரதா அப்படின்றத நம்ம பொறுமையாகவே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டகிரல் a to b f of x dx which is equal to limit n tends to infinity h tends to 0 summation r is equal to 1 to n h into f of a plus rh. ஸோ ஹச்சோட வேல்யூ b minus a divided by n. ஸோ இது மறந்துடாமல் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 3 கான்செப்ட் பற்றி தான் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ சம்ஸ் வந்து ஒரு 4 சம்ஸ் தான் இருக்குது, பட் ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸு. ஓகேங்களா, ஸோ சம் பார்க்கலாமா.